வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ உரையாடல் கலை பற்றி பார்க்கலாமா? அதாவது ஆயக்கலைகள் 64லையும் இன்றைக்கி நடைமுறைக்கு நமக்கு தேவையான கலை வந்து உரையாடல் கலை. அதுலேயும் ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்னு வைங்க, அந்த இடத்துல நம்ம இந்த உரையாடல் கலை அதை கற்றுக்கிட்டு நம்ம எப்படி பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங்கை முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இதில் என்னென்னா, நம்ம ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வைங்க, அப்போ வந்து அந்த மீட்டிங்க்கு நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங், இது மூலமாக வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு அதை நம்ம முழுசாக நம்பணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம், இது என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக முடியவா போகுது, சும்மா போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அரைகுறையாக அந்த மீட்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம போய் அட்டன் பண்ணுறது வந்து அது சரிப்பட்டு வராது. அதனால் நம்மளே வந்து அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்பி இதில் இந்த மீட்டிங் மூலமாக நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு நம்பி போகணும். சரி, நாளைக்கு மீட்டிங் அப்படின்னா முதல் நாளே வந்து அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அசசரிஸ் எல்லாம் தயாராக வச்சுக்கணும். மீட்டிங் 10 மணிக்குன்னா ஒரு 9 மணிக்கு வந்து ஒன்றொன்னையும் தேடிக்கிட்டு இருக்கிறது, அயன் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சு டயத்தை விட்டு கொஞ்சம் லேட்டாக போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகிற முன்னாடி நமக்கு வந்து முதல்ல வந்து தோற்றம் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டு மாதிரி. நம்மளை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம தோற்றம் இருக்கணும். அதுக்கு நல்ல நேர்த்தியான உடை அணிஞ்சு கரெக்டான நேரத்துக்கு போய் நேராக அவரை பார்க்கணும். பார்த்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்மைல் பண்ணணும். அவர் ஃப்ரெண்ட்லியாக ஸ்மைல் பண்ண உடனே அவருக்கும் ஒரு மனசு கொஞ்சம் கூலாக இருப்பார் அவர். அதுக்கப்புறம் உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவர் முன்னாடி உட்காந்து, நேற்றே உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உங்களை கண்டிப்பாக நேராக மீட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் பாராட்டிட்டு அந்த மீட்டிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ அவருக்கும் வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப காது கொடுத்து கேட்பார் அவர். அந்த மாதிரி தொடங்கணும். அப்படி பேசுகிறப்ப அவரோட கண்களை வந்து நல்ல நேராக பார்த்து பேசணும். அப்படி இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எங்கேயோ மேலே விட்டத்தை பார்த்து பேசுகிறது, அப்புறம் அப்படியே கண்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே டேபிளை பார்த்து பேசுகிறது, இதெல்லாம் உங்கள் மேனரிசமாக இருந்தால் மாற்றிக்கணும். அப்புறம் பேசும்போது அப்படியே தலையை கோதி விடுறது, இந்த வாட்ச் ஸ்டாப் அப்படியே திருக்கிக்கிட்டு பேசுகிறது, அப்படியே நெத்தியை தேய்ச்சி விட்டுக்கிறது, காதை தேய்ச்சி விட்டுக்கிறது, இந்த மாதிரி சில கொணஷ்டிகள் இதெல்லாம் செய்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் அப்படியே அறவே தவிர்க்கணும். அப்படியே கண்களை பார்த்து நேராக பேசி அவர்கிட்ட வந்து உங்கள் மனசில் உள்ளதை தெளிவாக சொல்கிறதுக்கு அதை முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறப்ப முதல்ல என்ன பாயிண்ட்டை சொல்லணும், அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் பேசணுங்கிறது முதல் நாளே கொஞ்சம் ஒத்திகை பார்த்து வச்சுக்கிறதும் நல்லது. அதே மாதிரி போனதும் அவர்கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி நான் இந்த விஷயத்துக்காக நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன், இதுதான் விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முக்கியமானதை வந்து அவர்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் சொல்லாமல் முக்கியமான விஷயத்தை பேசுகிறத விட்டுட்டு எதையோ கொஞ்சம் சுற்றி வளைச்சி பேசுகிறது, என்ன தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, இங்கெல்லாம் எப்படி கரண்ட்டு கட்டு ஜாஸ்தியாக அதிகம் இருக்குமா அப்படின்னு கேட்குறது, இந்த பில்டிங் உங்கள் ஓன் பில்டிங்கா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து கேட்குறத விரும்ப மாட்டாங்க. அப்படி நீங்கள் 2 வார்த்தை கேட்டிங்கனாலே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான சுவாரஸ்யம் அவருக்கு குறைஞ்சி போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன தான் எடுத்து எதையாவது சொன்னால் கூட அவர் காதில் அவ்வளோவா ஏறாது. ஏன்னா அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக என்ன விஷயம் பேச வந்தீங்களோ அதை வந்து நல்ல நட்ஷெல்லாக அழகாக அவர்கிட்ட பேசணும். பேசுகிறப்ப
அவர் வந்து கொஞ்சம் மாற்று கருத்து ஏதாவது சொல்லலாம். அப்படி சொல்கிறப்ப உடனே வந்து நீங்கள் முகத்தை மாற்றி கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு ஆர்கியூ பண்ணி அப்படிலாம் பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதையும் கொஞ்சம் புன்முறுவலாகவே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் கருத்தை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதாவது உங்கள் உரையாடல் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை கொஞ்சம் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. சரி, எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக கை குலுக்கிட்டு இல்லாட்ட கை கூப்பிட்டு என்ன நீங்கள் விடை பெற்றுக்கணும். நம்ம அடிக்கடி நம்ம அடுத்து நம்ம ஃபோனில் நம்ம என்னென்னு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு அந்த உரையாடலை முடிக்கணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். ஆனால் வந்து இதெல்லாம் நடைமுறையில் கடைப்பிடிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போகிற கலந்துக்கிற எல்லா மீட்டிங்குமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.